ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த பதிவில் குட்டியான இங்கிலீஷ் சென்டென்ஸை நம்ம பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு அதை தமிழில் என்னன்னு சொல்கிறேன், அதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும் அப்படின்றத நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நானும் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கேயே இரு, இங்கேயே இரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஸ்டே இயர், ஸ்டே இயர். எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி நம்ம சொல்லுவோம்ல, அதை நம்ம எப்படி சொல்லலாம்? நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது, அது உண்மை, ஆமாம் அது உண்மைதான் அப்படின்லாம் நம்ம டெய்லி நம்ம பேசுவோம்ல, அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி சொல்லலாம்? தட்ஸ் ட்ரூ, தட்ஸ் ட்ரூ. அடுத்தது, நிமிர்ந்து உட்காருங்க. இப்போ கிளாஸ் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸை நிமிர்ந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நிமிர்ந்து உட்காருங்க அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சிட் அப்ரைட், சிட் அப்ரைட். அமைதியாக இரு, பேசாத, அமைதியாக இரு, சைலண்ட்டாக இரு, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? கீப் குவைட், கீப் குவைட். ஓய்வு எடு, கொஞ்ச நேரம் எந்த வேலையும் செய்யாமல் ஓய்வு எடு. இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? டேக் ரெஸ்ட், டேக் ரெஸ்ட். அடுத்தது பாருங்கள், வெட்கப்படாதே. எதுக்கு வெட்கப்படுற, வெட்கப்படாத அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்ன சொல்லலாம்? நான் சொல்லும் போது நீங்களும் அதை சொல்லுங்கள், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் சொல்லும் போது மனசில் பதியும். நீங்களும் டெய்லி பேசும்போது, ஓ நம்ம இந்த இடத்துல நம்ம இதை சொல்லியிருக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு தோணும். வெட்கப்படாதே நம்ம எப்படி சொல்லலாம்? இதுக்கு டோன்ட் பி ஷை, டோன்ட் பி ஷை. அடுத்தது பாருங்கள், சொல்ல முடியாது, என்னால் சொல்ல முடியாது. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? காண்ட் சே. சொல்ல முடியாதுன்னா காண்ட் சே. அடுத்தது பாருங்கள், அங்கேயே நிறுத்து, அங்கேயே நில்லு, அங்கேயே இரு, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல, அங்கேயே நிறுத்து அப்படின்னா ஸ்டாப் தேர். ஸ்டாப் அப்படின்னா நிறுத்துறது, தேர்னா அங்கேயே. ஸ்டாப் தேர், அங்கேயே நிறுத்து. அடுத்தது பாருங்கள், நான் மறந்து விட்டேன், நான் மறந்துட்டேன், நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு நான் மறந்துட்டேன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஃபர்காட், ஐ ஃபர்காட். நான் மறந்துட்டேன். ஐ அப்படின்னா நான், ஃபர்காட் அப்படின்னா மறந்து விட்டேன். விலகி இரு, என்கிட்ட இருந்து நீ விலகி இரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள் நீங்களும். ஸ்டே அவே, ஸ்டே அவே. ஸ்டே அவே அப்படின்னா விலகி இருக்கிறது, அவேனா தூரமாக. அப்போது ஸ்டே அவே அப்படின்னா விலகி இரு. நல்ல யோசனை, இது ஒரு நல்ல யோசனையாக இருக்குது. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? குட் ஐடியா, குட் ஐடியா. குட் அப்படின்னா நல்ல, ஐடியா அப்படின்றத யோசனை. குட் ஐடியா. அடுத்தது பாருங்கள், குறைந்தபட்சம், குறைந்தபட்சம். குறைஞ்சபட்சம் நீ அதையாவது பண்ணியிருக்கலாம், குறைஞ்சபட்சம் நீ இதையாவது வாங்கியிருக்கலாம். இந்த குறைஞ்சபட்சம் அப்படின்ற சொல்லுவோம்ல, அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அட்லீஸ்ட், குறைந்தபட்சம், அட்லீஸ்ட். அடுத்தது பாருங்கள், என்னை மன்னித்து விடு,
என்னை மன்னிச்சிடு, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடு, திரும்ப நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன். இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல, நம்ம செஞ்ச தப்பை வந்து என்னை மன்னிச்சிடு அப்படின்னு நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்போம்ல, அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஃபர்கிவ் மீ, ஃபர்கிவ் மீ, என்னை மன்னித்து விடு. மீ அப்படின்னா என்னை, ஃபர்கிவ் அப்படின்னா மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. இது சாத்தியமா? இது சாத்தியமா? அதாவது ஒரு விஷயம் வந்து நடக்குமா நடக்காதான்னு நம்மளுக்கு ஒரு கேள்வியாக இருக்கும்ல, அதை நம்ம கேட்கும்போது இது சாத்தியமா அப்படின்னு கேட்போம்ல, இதை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இஸ் திஸ் பாசிபிள், இஸ் திஸ் பாசிபிள். அடுத்தது பாருங்கள், என்னோடு இணைந்திடு, என்னோடு இணைந்திடு. அதாவது நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோன்னா என்னோட சேர்ந்து நீயும் பண்ணு, என்னோட இணைந்து. இதை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஜாயின் மீ, ஜாயின் மீ. மீ அப்படின்றது என்னை, என்னோடு. ஜாயின் அப்படின்றது, ஜாயின் அப்படின்னா இணைக்கிறது, ஜாயின் மீ. பிறகு என்ன, பிறகு என்ன, அப்புறம் என்ன, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? தென் வாட், தென் வாட், பிறகு என்ன. அதனால் என்ன, அதனால் என்ன, அதனால் அப்படின்னா ஸோ, என்ன அப்படின்னா வாட், ஸோ வாட், ஸோ வாட். அடுத்தது பாருங்கள், சுற்றி பாருங்கள். உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாரு, அந்த கார்டனில் சுற்றி பாரு. இந்த மாதிரிலாம் நம்ம சுற்றி என்ன நடக்குது, நம்ம சுற்றி என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க சொல்கிறதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லுக் அரவுண்ட், லுக் அரவுண்ட். நான் உடன்படவில்லை, எனக்கு வந்து இதில் வந்து உடன்பாடு இல்லை, எனக்கு இது வந்து பிடிக்கல. இந்த மாதிரி நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ டிஸ்அக்ரி. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது அப்படின்றத இடத்துல வந்து நம்ம என்ன சொல்லலாம்? ஐ டிஸ்அக்ரி. டிஸ்அக்ரி அப்படின்னா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உடன்பாடு இல்லை, இந்த மாதிரி நம்ம சொல்கிறது. என்னை அனுமதியுங்கள், என்னை பேச விடுங்க, என்னை பண்ண விடுங்க, என்னை வந்து அதை செய்கிறதுக்கு விடுங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல. என்னை அனுமதிங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வந்து என்ன சொல்லலாம்? அலோ மீ, அலோ மீ. வேகமாக வா, வேகமாக வா, டைம் ஆச்சு வேகமாக வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதே எப்படி நம்ம சொல்லலாம்? வா அப்படின்னா கம், வேகமாக அப்படின்னா ஃபாஸ்ட், கம் ஃபாஸ்ட், கம் ஃபாஸ்ட். நான் மன்னிப்பு கேட்குறேன், நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன், நான் செஞ்சது தப்பு தான், நான் மன்னிப்பு கேட்குறேன். அதை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ அப்பாலஜைஸ், ஐ அப்பாலஜைஸ். ஐ அப்படின்னா நான், அப்பாலஜைஸ்னால் மன்னிப்பு கேட்குறது. நான் சாப்பிட்டேன், இதை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஹேட். நான் வந்து ஹீட்டோட பாஸ்ட்டு தான் வந்து ஏட், ஐ ஏட். அதை விட்டுடு, அதை வந்து விட்டுடு, அதை விட்டுட்டு வேறு வேலையை பாரு, அந்த மாதிரி அதை விட்டுடு அப்படின்னு நம்ம எப்படி சொல்லலாம்? லீவ் இட். அதை விட்டுடு, லீவ் இட். சந்தேகமே இல்லை, அவன் தான் பண்ணியிருப்பான், சந்தேகமே இல்லை, இது நடந்திருக்கும் அப்படி நம்ம சந்தேகமே இல்லை. ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லுவோம்ல, அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? சந்தேகமே இல்லை. இதை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நோ டவுட், நோ டவுட். அடுத்தது பாருங்கள், எதற்காக. இதை வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணுவோம்? இப்போ நான் ஊருக்கு போகிறேன்னா, எதுக்கு ஊருக்கு போகிற, எதற்காக, என்ன காரணம், ஒரு விஷயம் எந்த காரணத்துக்காக அப்படின்னு கேட்கும்போது எதற்காக அப்படின்னு நம்ம கேட்போம். அதை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஃபார் வாட், எதற்காக. எனக்கு பணம் வேணும்னு கேட்குறீங்க, எதற்காக உனக்கு பணம், எதுக்கு உனக்கு பணம், இந்த மாதிரிலாம் நம்ம கேட்கும்போது ஃபார் வாட் அப்படின்றத வந்து இங்கிலீஷில் நம்ம சொல்லலாம். வேகத்தை குறை. இப்போ நம்ம ஒரு பைக்கில் இல்லை காரில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக
பைக் கார் ஓட்டிகிட்டு போகிறாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் மெல்லமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாத, வேகத்தை வந்து குறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஸ்லோ டவுன். ஸ்லோனா கொஞ்சம் வேகத்தை வந்து குறைக்கிறது. ஸ்லோ டவுன். தயாராக இருங்கள். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், இல்லை எங்கேயாவது போகணுன்னா ரெடி ஆகிட்டு இரு, கரெக்டாக தயாராக இரு, நம்ம போகணும் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அதை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பி ரெடி. பி ரெடி. என்ன நடந்தது, என்ன ஆச்சு, என்ன நடந்தது அப்படி நம்ம கேட்போம்ல. அதை வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? நீங்களும் திங்க் பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னா வாட், நடந்தது அப்படின்றத வந்து ஹேப்பன்ட். வாட் ஹேப்பன்ட். என்ன நடந்தது? வாட் ஹேப்பன்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், யாருக்கு தெரியும்? யாருக்கு அப்படின்னா ஹூ. தெரியும்னா நோஸ். ஹூ நோஸ். யாருக்கு தெரியும்? ஹூ நோஸ். நன்றாக செய். ஒரு விஷயத்தை நல்லா செய் அப்படின்றத நம்ம வந்து எப்படி சொல்லலாம்? டூ வெல். டூ அப்படின்றது வந்து செய் அப்படின்ற ஒரு குறிக்கும். வெல் அப்படின்றது வந்து நன்றாக. டூ வெல்னா நன்றாக செய். நான் ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுக்கிறேன், ஒப்புக்கொள்கிறேன். ஓகே, ஒரு விஷயத்தை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுறத வந்து தான் நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஐ அக்ரி. ஐ அக்ரி. எனக்கு பதிலாக. இதை வந்து நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம்? எனக்கு பதிலாக அவன் வேலை பார்ப்பான், எனக்கு பதிலாக அவன் கடைக்கு போவான். இந்த மாதிரி எனக்கு பதிலாக இன்னொருத்தரை நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது அங்கே வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இன்ஸ்டெட் ஆஃப் மீ. இன்ஸ்டெட் ஆஃப் மீ, எனக்கு பதிலாக. தேவையில்லை, எனக்கு அந்த விஷயம் வந்து வேண்டாம், இல்லை தேவையில்லை, அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லணும்? நோ நீட். நோ நீட். நகராத, அங்கே இரு. அப்படி நம்ம நகராத அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் மூவ். டோன்ட் மூவ். மூவ்னா நகர்றது, டோன்ட்டுனா அதை பண்ணக்கூடாதுன்றது. டோன்ட் மூவ் அப்படின்னா நகராதே. இங்கேயே இரு, எங்கேயும் போகாத, நீ இங்கேயே இரு. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இரு, ஒரு இடத்துல இருக்க சொல்கிறதுக்கு வந்து ஸ்டே. இங்கேயே அப்படின்னா இயர். ஸ்டே ஹியர். இங்கேயே இரு, ஸ்டே ஹியர். இந்த இடத்த சுத்தம் பண்ணு, சுத்தமாக வச்சுக்கோ, சுத்தம் பண்ணு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் போது அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? க்ளீன் அப். க்ளீன் அப். பார்த்து கொள்ளுங்கள். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டேக் கேர். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். டேக் கேர் ஆஃப் யுவர் பிரதர். இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்துக்க சொல்கிறதுக்கு வந்து நம்ம டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது வந்து ஒரு விஷயம் எனக்கு வேண்டாம் அப்படின்றத வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் வாண்ட். ஐ டோன்ட் வாண்ட். ஐ டோன்ட் வாண்ட். இது உண்மையாவா? இது உண்மையாக நடந்துச்சா? இது உண்மைதானா? அவன் சொல்கிறது உண்மையா? அதெல்லாம் வந்து நம்ம எப்படி கேட்கலாம்? இஸ் இட் ட்ரூ? இஸ் இட் ட்ரூ? நான் இல்லை, ஒரு விஷயத்தை நான் பண்ணல, யார் பண்ணாங்கன்னு தெரியாது, ஆனால் நான் பண்ணல, நான் இல்லை அப்படின்றத வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நாட் மீ. நாட் மீ. அடுத்தது பாருங்கள், நான் போகணும். நான் இங்கேருந்து போகணும், எனக்கு வேலை இருக்குது, நான் போகணும் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ ஹாவ் டு கோ. ஐ ஹாவ் டு கோ. அடுத்தது பாருங்கள், நான் புரிந்து கொண்டேன். ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு புரிஞ்சது, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு, அதை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட். என்னை கவனி. எல்லாரையும் பார்த்துக்கிற என்னையும் கொஞ்சம் கவனி.
என்னை கண்டுக்க மாட்டேன்ற, என்னை கொஞ்சம் கவனி, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல. அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது? லிசன் டு மீ, லிசன் டு மீ. அதனால் என்ன? இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு, அதனால் என்ன? அது நடந்துடுச்சு, இப்போ அதனால் என்ன? என்ன பிரச்சனை உனக்கு? இந்த மாதிரி நம்ம கேட்போம்ல. அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஸோ வாட், ஸோ வாட். நான் தூங்கணும், இதை நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஹாவ் டு ஸ்லீப், ஐ ஹாவ் டு ஸ்லீப். அடுத்தது பாருங்கள், நான் ரொம்ப சோர்வாக இருக்கேன், இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் டயர்ட், ஐ எம் டயர்ட்.